அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல ஸ்ரீமத் சங்கரர் ஜெயந்தி. இந்த உலகையே மாற்றிய ஞானி ஜகத்குரு ஆதிசங்கரர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிவபெருமானுடைய அவதாரமான ஆதிசங்கரர் உடைய ஜெயந்தி நாளான இன்றைய தினத்துல இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நாம் அனைவரும் இன்றைய தினத்துல செய்யும் போது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யம் என்பது உண்டாகும். அத்வைத்த தத்துவத்தின் பாதுகாவலராக இருந்த ஆதிசங்கரர் இந்து மதத்திற்கு ஆற்றிய விலைமதிப்பற்ற ஒரு முக்கிய பங்களிப்பு ஒன்று என்னவென்றால் நம்முடைய பண்டைய சந்நியாச அமைப்பை மறுசீரமைத்து அமைத்தது மிக மிக முக்கியமானதாகும். இந்த சந்நியாசிகள் வேதங்களில் அடங்கியுள்ள நித்தியமான வாழ்க்கை நெறியானது மனிதகுலம் அனைத்திற்கும் அடிப்படையாக விளக்கி அதை ஒன்றிணைக்கும் ஆற்றல் மிக்க சக்தியாக இன்றளவும் இருந்து வருகின்றது. அது மக்களை சென்றடைவதற்கும் மிகவும் உதவியாக உள்ளது. பண்டைய காலங்கள்ல நம்முடைய ஆன்மீகம் இருளில் மூழ்கி இருந்த அந்த சமயத்துல சனாதன தர்மத்தை மீண்டும் ஒளிர செய்ய அவதரித்தவர் தான் சிவபெருமானின் அம்சமான ஜகத்குரு ஆதிசங்கரர். வெறும் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து 4 திசைகளிலுமே பீடங்களை அமைத்து இன்று நம் வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தியவர் தான் ஜகத்குரு ஆதிசங்கரர். அந்த மகானினுடைய ஜெயந்தி நாள், அவதார திருநாளான இன்றைய தினம் அவரை பற்றிய அந்த வாழ்க்கை வரலாற்று ரகசியங்களை ஒவ்வொன்றாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கேரளாவில் உள்ள காலடி என்னும் ஒரு சிறிய ஊர்ல சிவகுரு மற்றும் ஆரியாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் ஆதிசங்கரர். சங்கரர் என்றால் மங்களத்தை செய்பவர் என்று பொருள். 5 வயதிலேயே உபநயனம் முடித்து அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்தார் ஆதிசங்கரர். இளம் பிரம்மச்சாரியாக இருந்த சங்கரர் தன்னுடைய அன்றாட உணவிற்காக தினமும் யாசகம் சென்று அவர் உணவை தேடி பெற்றுக்கொள்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு யாசகத்திற்காக சென்றார். அந்த வீட்டினுடைய பெண்மணியானவள் மிகவும் அன்பானவர், ஆனால் மிக மிக ஏழ்மையானவர். அன்றைய தினம் ஆதிசங்கரர் அந்த பெண்மணியிடம் பிக்ஷைக்காக சென்றபோது அந்த பெண்மணியினுடைய வீட்டில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஏதாவது தன்னிடம் உள்ளவற்றை தர வேண்டும் என்ற எண்ணமானது அந்த பெண்மணிக்கு இருந்தது. தன்னுடைய வீட்டில் அவள் அங்குமிங்கும் தேடி பார்க்கின்றார். ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டுமே, சிறிது காய்ந்து சிறிது வெம்பி போன நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது. அதையே அந்த பெண்மணி அன்புடன் கொண்டு வந்து ஆதிசங்கரரிடம் கொடுக்க, ஆதிசங்கரர் தன்னுடைய தீட்சையினால் அந்த பெண்ணினுடைய வீட்டின் நிலவரத்தை தெரிந்து கொண்டு அன்று அவர் மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை தன்னிச்சையாக செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியை நினைத்து வழிபாடு செய்து அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினார். அந்த லக்ஷ்மி தேவியானவள் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்குள் தங்க மழையாக தங்க நெல்லிக்கனிகளை மழையாக வரவழைத்த அந்த மகானினுடைய கருணையை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற சித்தாந்தத்தை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். ஆன்மீகத்தின் அடிப்படையில்தான் நாடு முழுவதும் ஒன்று என்பதை நினைவுபடுத்தினார். அப்படி அவர் செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு இத்தனை கோயில்களும் குளங்களும் நம்முடைய சமயத்திற்கு இருந்திருக்கவே முடியாது. அந்த வகையில் ஆன்மீகத்தின் மூலம் நிலையான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். பல நூல்களை எழுதியுள்ளார். நமக்கெல்லாம், அதாவது பாமர மக்களுக்கும் புரியும் வகையில், கடைபிடிக்கும் வகையில் உபதேசங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அனைவருமே சொல்கின்றோம். அதை அன்றைக்கே ஆதிசங்கரர் சொல்லியது மட்டுமல்லாமல் வழிபாட்டு முறைகளையெல்லாம் செய்ய வேண்டிய முறைகளை, நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் அவர் அன்றே நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல்
நாம் உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உடை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ள தூய்மைக்கு வழிகாட்டியாகவும் வழிபாட்டு முறைகளை, உருவ வழிபாட்டு முறைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த ஜெகத்குரு ஆதிசங்கரர். உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் ஆன்மாவினுடைய தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்த்தியவர் மகான் ஆதிசங்கரர். கண்ணாடியில் அழுக்கு படிந்திருந்தால் எப்படி நம்முடைய உருவத்தை அதில் நாம் சரியாக பார்க்க முடியாதோ, அதே போல நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டால்தான் நம்முடைய ஆன்மாவை அதில் நாம் பார்க்க முடியும் என்பதை நாம் அனைவருக்கும் நினைவுபடுத்தியவர் ஆதிசங்கரர். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் மகானுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் பஞ்சமி அன்றைய தினம் நாடு முழுவதுமே ஜெகத்குரு ஆதிசங்கரனுடைய அவதார திருநாள், அந்த ஜெயந்தி திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். ஆதிசங்கரர் தன்னுடைய 8வது வயதிலேயே முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு பேராவலால் உந்தப்பட்டு தன்னுடைய குருவை தேடினார். சந்நியாசம் அடைய வேண்டும் என்று மிகவும் விரும்பினார். ஒரு நாள் ஆற்றில் குளிக்கும்போது முதலை காலை பிடிக்கிறது என்று தன்னுடைய தாயிடம் சொல்லி, எனக்கு துறவறம் செல்ல நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் இந்த முதலை என்னை விடும் என்று கூறி தன்னுடைய தாயினுடைய சம்மதத்தை பெற்ற பின்பே அவர் துறவரம் பூண்டார். அதன் பிறகு ஆதிசங்கரர் கேரளாவில் இருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்தியாவின் மத்திய சமவெளிகளில் உள்ள நர்மதை நதிக்கரையில் இருந்த தனது குருவான கோவிந்த பாதரை சந்தித்தார். அவர் அங்கு 4 ஆண்டுகள் தங்கி தனது குருவுக்கு சேவை செய்தார். தனது குருவினுடைய வழிகாட்டுதலின்படி அவர் இளம் சங்கராச்சாரியராக இருந்த அவர் அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு தன்னுடைய 12வது வயதில் ஆதிசங்கரர் முக்கிய சாஸ்திர நூல்களுக்கு உரை எழுத தயாராகிவிட்டார். அதன் பின்பு குருவினுடைய கட்டளைப்படி சாஸ்திரங்களின் போதனைகளில் மறைந்திருக்கும் நுட்பமான அர்த்தங்களை விளக்கும் உரைகளை சங்கரர் எழுதினார். தன்னுடைய 16வது வயதில் சங்கரர் அனைத்து முக்கியமான நூல்களுக்கும் உரை எழுதி முடித்தார். 16 வயதிலிருந்து தன்னுடைய 32வது வயது வரை ஆதிசங்கரர் பண்டைய இந்தியாவின் நீள அகலங்களில் 3 முறை பயணம் செய்து வேதங்களின் முக்கிய கருத்துகளையும் உள்ளார்ந்த அர்த்தங்களையும் பொதுமக்களினுடைய இதயங்களில் கொண்டு போய் சேர்த்தார். பிரம்மம் தூய உணர்வு என்பதே பரம உண்மை, உலகம் உண்மையற்றது, இதுவே சாஸ்திரத்தினுடைய சரியான புரிதல் என்பதை அனைத்து மக்களும் புரியும்படி செய்தார். ஆதிசங்கரர் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பல புகழ்பெற்ற அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடுமையான விவாதங்களில் சவால் விடுத்தார். அவர்கள் சாஸ்திரங்களுக்கு தங்களின் சொந்த விளக்கங்களை முன்வைத்தனர். ஆனால் அந்த அபார திறமை வாய்ந்த சிறு வயதிலேயே ஆதிசங்கரர் அவர்கள் அனைவரையும் எளிதில் வென்று தன்னுடைய போதனைகளின் ஞானத்தை அவர்களுக்கு புரிய வைத்தார். அதன் பிறகு அந்த புகழ்பெற்ற அறிஞர்கள் அனைவருமே ஆதிசங்கரை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டனர். ஆதிசங்கரர் இந்தியாவின் 4 மூலைகளிலும் 4 ஆசிரமங்களை நிறுவி தன்னுடைய சீடர்களிடம் அத்வைதத்தை போதிக்கவும் மக்களிடம் பரப்பவும் பொறுப்பையும் ஒப்படைத்தார். அத்வைத தத்துவத்தை மிகவும் எளிமையாக அவர் மக்களிடம் விளக்கினார். அகம் பிரம்மாஸ்மி, நீயே அது, பிரம்மம் ஒன்றே உண்மை, உலகம் ஒரு தோற்றம் என்ற தத்துவத்தை உலக மக்கள் அனைவரிடமும் கொண்டு போய் சேர்த்தார். உதாரணமாக, இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயப்படுகின்றோம். ஒளி வந்தவுடன் அது கயிறு என்று தெரிகிறது. அதுபோலதான் ஞானம் வந்தவுடன் நானும் இறைவனும் ஒன்று என்பது நாம் அனைவருக்குமே புரியும். இதுவே அத்வைத்வம். காசி முதல் காஷ்மீர் வரை கால்நடையாகவே இந்தியா முழுவதுமே 3 முறை பயணம் செய்து சிதறி கிடந்த நாம் இந்து தர்மம், அந்த வழிபாட்டு முறைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்தார். சண்மத வழிபாட்டு முறைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதாவது விநாயகர் வழிபாடு, அதுதான் கணாபத்தியம்.
முருகனுடைய வழிபாடு கௌமாரம், சக்தி வழிபாடு சாக்தம், சூரியனுடைய வழிபாடு சௌரவம், சிவனினுடைய வழிபாடு சைவம் என்றும், விஷ்ணு வழிபாடு வைணவம் என 6 வழிபாட்டு முறைகளை சீரமைத்து கொடுத்தார். இன்று நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்திலுமே ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்த அந்த வழிபாட்டு முறைகள் தான் பின்பற்றப்படுகின்றது. இந்தியாவினுடைய 4 மூலைகளிலும் 4 மடங்கள், அதாவது பத்ரிநாத்தில் ஜோதிர் மடம், பூரி கோவர்த்தன மடம், துவாரகையில துவாரகா மடம், ஸ்ருங்கேரி சாரதா மடம் என்று இந்த 4 மடங்களை நிறுவி தர்மத்தை காக்கவும் நிலைநிறுத்தவும் வழிவகை செய்தார். அவருடைய இலக்கிய படைப்புகள் பஜகோவிந்தம், சௌந்தரிய லகரி என்று அவர் எழுதிய எண்ணற்ற நூல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொக்கிஷம். எனவே ஜகத்குரு ஆதிசங்கரர் இந்த உலகை மாற்றிய ஞானியினுடைய அவதார திருநாளான இன்றைய தினம் நாம் அனைவருமே ஆதிசங்கரனுடைய திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி அவர் இயற்றிய அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் பாராயணம் செய்வது, பஜகோவிந்தம் இவற்றையெல்லாம் நாம் பாராயணம் செய்வதால் நம்முடைய அறிவாற்றல் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் நம் மன அமைதியும் சகலவித ஐஸ்வர்யங்களையும் நாம் நிச்சயமாக பெற முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த கல்வி பொருட்கள், கல்வி உபகரணங்கள், புத்தகம், பேனா இது போன்றவற்றை இன்றைய தினம் தானமாக செய்வதனால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைப்பதோடு ஆதிசங்கரனுடைய பரிபூர்ண அருளாசியும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எனவே அன்பு நேயர்களே, இன்றைய தினம் ஆதிசங்கரனுடைய சங்கர ஜெயந்தி அவதார திருநாளான இன்றைய தினத்துல இந்த எளிய முறைகளை நீங்கள் பின்பற்றி இன்றைய தினம் நீங்கள் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம். அல்லது அதை ஒலிக்க செய்து கேட்டு நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் சகலவித ஐஸ்வர்யம் என்பது உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.